ஒரு முக்கியமான விஷயங்க உங்கள்ட்ட சொல்லணும்னு நினைச்சேங்க. செகண்ட்ஸ் போன் வாங்கணும்னு நினைப்பீங்களா? அவங்க எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க தயவு செய்து. போன் ரேட்டு கம்மியா கிடைக்குன்னு சொல்லி ஆசைப்பட்டு வாங்கினீங்கன்னா ஆபத்து தான் உங்களை தேடி வரும். அதுக்கு ஒரு உதாரணம் நேத்து நடந்தது நம்ம கடையிலேயே. இது எனக்கு மட்டும் இல்ல, சில செல்போன் சர்வீஸ் பண்ற கடைகளும் இதை மனசுல வச்சுக்கோங்க. உங்க கடைக்கு ஒரு போன் வருது, தெரியாத ஒரு நபர் கொண்டு வராருன்னா முதல்ல அதுலயும் குறிப்பா நெட்வொர்க் வரலன்னு கொண்டு வராருன்னா உங்க அந்த போனோட ஐஎம்இ நம்பர், ஒரு ஐஎம்இ நம்பர் உங்க போன் நீங்க தெரிஞ்சுக்கணும். ஸ்டார் ஆஸ் 06 ஆஸ் போடுங்க, அதோட ஐஎம்இ நம்பர் வந்துடும். அந்த ஐஎம்இ நம்பர் எடுத்துட்டு சான்சார் சாதின்னு ஒரு வெப்சைட் இருக்கு, இல்லாட்டி ஆப் இருக்கு. அந்த ஆப்ல போயிட்டு அந்த ஐஎம்இ நம்பர் அதுல இருக்கு. இந்த மாதிரி தொலைஞ்சு போன போனோட ஐஎம்இ நம்பர் போடக்கூடியது எப்படின்னு இருக்கு. அந்த நம்பரை நீங்க போட்டீங்கன்னா அதுலயே வரும். அதுல தெஃப்ட் போனா, அதாவது தொலைந்த நபர் வந்து அந்த போனை அவர் தொலைஞ்சிருச்சுன்னு சொல்லி காவல்துறையில அவர் வந்து இன்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு, ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தாரு கம்ப்ளைண்ட். கண்டிப்பா அதுல அவரோட போன் இதாயிருக்கும். அந்த போன் உங்க கடைக்கு வந்து நீங்க அதை வேலை பார்த்து கொடுத்து உங்க சிம் கார்டை போட்டீங்கன்னா செல்போன் கடைக்காரருக்கு ஆபத்து. இதே இது தெரிஞ்சவர்கிட்ட நீங்க ரேட்டு கம்மியா கிடைக்குன்னு வாங்கி நீங்களும் ஆபத்துல மாட்டினா நீங்க அந்த கம்ப்ளைண்ட்டுக்குள்ள வந்துருவீங்க. சோ தயவு செய்து செகண்ட் சொன்னாரு. அப்ப வேற சிம் கார்டு போட்டு பாத்தீங்களான்னு கேட்டேன். போட்டேன், அதுலயும் டவர் வரலான்றாரு. கேட்கும் பொழுது இது நேத்து தான் போன் வாங்கினேன். ஏன்னா போனை பாருங்க நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கு, நீட் கண்டிஷனா இருக்கு. போனை வந்து ஃபார்மட் பண்ணிருக்காங்க. வெளியே வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா செகண்ட்ஸ்ல வாங்கிருக்காங்க தெரிஞ்ச நம்பர்னு சொல்லி வாங்கிட்டு நம்மள கொடுத்துருக்காங்க, நீங்க ரெடி பண்ணுங்க. 2000 தான் கிடைச்சிச்சு. ரேட்டும் கம்மியா சொன்னாரு. என்னடா புது போனா இருக்கு, ரேட்டு கம்மியாக்கிருக்காங்க, ஒரு சந்தேகம் வந்துச்சு. சந்தேகம் வந்த உடனே நாம என்ன செய்யணும்னா சான்சார் சார்ஜின்னு ஒரு ஆப் இருக்கு. நம்ம ஆல்ரெடி அந்த ஆப் பார்த்து நம்ம குரூப்லயே போட்டிருக்கோம். அதுல போயிட்டு நோ ஜெனின்ஸ் ஆஃப் யுவர் மொபைல் ஹேண்ட்செட் கொடுத்துட்டு அதுல நம்ம இந்த போனோட ஐஎம்இ நம்பர், சரிங்களா, இதோட ஐஎம்இ நம்பர் நம்ம டைப் பண்ணி வச்சுக்கோங்களேன். இந்த இது ஐஎம்இ நம்பர் எடுத்திருக்கேன். இந்த ஐஎம்இ நம்பருக்கு ஐஎம்இ இஸ் பிளாக் லிஸ்டட், வார்னிங், டு நாட் யூஸ் திஸ் டிவைஸ் வித்வுட் பெர்மிஷன், இப்படி வருது. சரிங்களா, தயவு செய்து செகண்ட்ஸ் போன் வாங்குறவங்க சான்சார் சாரி ஆப் எடுத்து ஐஎம்இ நம்பரை வெரிஃபை பண்ணிட்டு அது தெஃப்ட் போனா தெஃப்ட் இல்லாத போனா தெரியாம வாங்கிட்ட போ தெஃப்ட்னு வருதா தயவு செய்து காவல்துறையிட்டவே ஒப்படைங்க, வேற வழியே இல்ல.